ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே அதுவும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லை, ஃபுல் டே வெஜ்ஜு தாங்க. வாங்க நாங்கள் என்ன சமைச்சோம், என்ன வெஜ் டிஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். டிஷ்ஷு ரெசிப்பியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் தாங்க போட்டிருந்தேன். ஆப்பம் தேங்காய் பால். எப்பயும் ரெகுலராக நம்ம வீட்டில் இட்லியும் சிக்கன் குழம்பும் தான் இருக்கும். இன்றைக்கி இல்லை நான்வெஜ்ஜுன்றதால நான் ஆப்பம் தேங்காய் பால் தாங்க போட்டிருந்தேன். ஓகே, நல்லா வந்துருந்துச்சு. ஆப்பமும் நல்லா ப்ளஃபியாக நடுவில் அந்த டாட்ஸாக இருக்கிறதாங்க ஆப்பம் நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நான் நான்வெஜ் இல்லைங்களா, அதனால். ஸோ அதனால் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக்கு கேஷ்யூ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த ஸ்பைசஸ் பார்த்துடலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய்லாம் போட்டிருக்கேங்க. அந்த ஃப்ளவரோட இதெல்லாம் போட்டிருக்கேன். அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா, ஸ்பைசஸ் போட்டால் தான், அதனால் அது போட்டிருக்கேன். அப்புறம் ரைஸ் 2.5 கிளாஸ் ரைஸ் ஊற வச்சு எல்லாம் ஊறியாச்சு. தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் ஆல்ரெடி ஊறிடுச்சு நல்லாவே. குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் குக்கரில் கீ கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. ஒரு 1 ஸ்பூன் கீ தான் போட்டேன், ரொம்ப கீ போடலை. ஏன்னா கிட்ஸு சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ன்ட்டு நான் கீ போடலை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா வெடித்ததுக்கு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன்ஸ் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்க தான் நமக்கு அந்த டிஷ்ஷு, எந்த டிஷ்ஷு பண்ணாலுமே இந்த ஆனியன் நல்லா வதங்கி இருந்தால் நல்லா ஒரு ஃப்ளேவர்டாக நல்லா நமக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் கேஷ்யூ பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போட்டாலே நல்லா அடி பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்து ஸ்லோவில் வச்சியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஆனியன், இந்த 3மே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அப்போவே உங்களுக்கு அந்த மஷ்ரூமு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அது ஒரு ஃப்ளேவர்டு ஒரு ஸ்மெல்லோட வரும். அதுவே நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகும், நமக்கு நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு கர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். கர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு. அப்புறம் நான் நம்ம வீட்டு மிளகாத்தூள் தாங்க போட்டிருந்தேன். ரொம்ப ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணலை, காரம்லாம். ஏன்னா கிட்ஸு சாப்பிட்றது. ஸோ அதனால் நான் ரொம்ப ஆட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா காரம் ரொம்ப இருக்கக்கூடாது. கிட்ஸு சாப்பிட்றவால நான் காரம் நிறைய போடவே இல்லைங்க. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் 2.5 கிளாஸ் ரைஸ் போட்டிருந்தேன். அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. ஸோ 5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருந்தேன். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுக்கலாம். ஒரே இடத்துல போடக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். நான் ஸ்ப்ரெட் பண்ணி தான் ரைஸை போட்டிருந்தேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸு தனியாக, மஷ்ரூம் தனியான்ட்டு நம்ம குக் ஆனதுக்கப்புறம் இருக்காது. ஃபைனல் டச்சப் கொஞ்சம் மின்ட்டு போட்டுக்கோங்க, புதினா. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஒரு ஃப்ளேவர்டாக டேஸ்டியாக இருக்குங்க. அப்புறம் குக்கர் விசில் போட்டேன் நான். ஒரு விசில் தாங்க. ஒரு விசில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா குக் ஆகிட்டு வருது. நல்லா இருக்குங்க. இதோ பாருங்கள், ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குது பாருங்கள். ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. ரைஸும் நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கூட ரைத்தா தாங்க நாங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்ருந்தோம். ரைத்தா இல்லாமல் எப்படிங்க பிரியாணி இறங்கும்? ரைத்தா இருந்தால் தான் எங்கள் எல்லாருக்குமே பிரியாணி இறங்கும். ஸோ அதனால் ரைத்தா வச்சு பிரியாணி சாப்பிட்டோங்க நாங்கள்.
இதோ பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. மஷ்ரூமும் நல்லா வந்து பாயில் ஆகிருந்துச்சு. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி ரைஸ் தான் அது. நல்லா இருந்துச்சு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் போல் எங்கள் வீட்டு கார்டன் தாங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. ஜாக் ஃப்ரூட்டு பலாமரம். வாங்க எப்படியெல்லாம் இது சீசனாக எப்படியெல்லாம் காய வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். இது சீசனுன்றவளை இது கொஞ்சம் எங்கள் வீட்டில் லேட்டு தாங்க காய்க்கிறது. ஏன்னா போன வருஷம் வந்து பிஃபோராகவே வந்துருந்துச்சு. இந்த டைமுக்குள்ள நாங்கள் வந்து பழத்தை வெட்டியெல்லாம் சாப்பிட்ட டைம் இது. ஆனால் இந்த வாட்டி இந்த இயர் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். பெருசானால் வந்து நல்லா இருக்குங்க. ஃப்ரூட்டும் சரி, நல்லா வந்து காயும் சரி. இந்த காயை வச்சு நிறைய வந்து டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. நிறைய பேர் வந்து பிரியாணி, பச்சடி எல்லாம் பண்ணுறாங்க காய் பதமாக இருக்கும்போது. இந்த ஆந்திராவில் வந்து எல்லாமே நல்லா வந்து ஒரு டேஸ்டியாகவும் ஃபுட்டு பண்ணுவாங்க. இது வந்து மேங்கோ ட்ரீ. இது வந்து என்ன பழம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. போன வாட்டி வந்து காயே இல்லை, பழமும் இல்லை. 2 தான் இருந்துச்சு. அதுவும் அணில் கடிச்சு சாப்பிட்டுடுச்சின்னாங்க. இந்த வாட்டி எப்படா இந்த மரத்துலேருந்து பழம் வரும், காய் வரும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தோம். ஸோ எங்களோட எண்ணத்துக்கு வந்து வந்துடுச்சு. நிறைய பூ விட்டுருந்துச்சு. காயும் வந்து காய்ச்சிட்ருக்கு. இது பழம் மரம் தாங்க. என்ன பழம்ன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு நான் காட்டியிருக்கேன். இது வந்து இந்த பலாமரம் வந்து எங்கள் வீட்டு பேக் சைடு மரங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இந்த வருஷம் ரொம்ப கம்மி. போன வருஷம்லாம் அந்த மரத்தோட கலையே தெரியாது. ஃபுல்லாக கொச்சன்ட்டு தாங்க இருக்கும். இந்த வாட்டி வந்து கம்மி தான். இதுவே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளன்ட்டு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. நான் இதை வந்து கட் பண்ணி எல்லாருக்குமே, இங்கே நிறைய வீடு இருக்குது இல்லைங்களா எங்கள் காலனியில், எல்லாருக்குமே ஒரு பழம் வந்து நான் கொடுத்துடுவேன். நம்ம இவ்வளோ பழத்தை வச்சு என்ன பண்ணுறது? அதனால எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சென்னைக்கு போனாலும் நாங்கள் ஒரு 10 பழம் 15 பழம் வந்து நல்ல பழமாக பார்த்து காரில் தானே ட்ராவல் பண்ணுறோம். கார் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நமக்கு. இது பேக் சைடோட மேங்கோ ட்ரீங்க. இதுலேயும் வந்து நல்லா இதுவும் பழம் மரம் தான். என்ன பழம்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நிறைய ரகம் இருக்குன்னுவாங்க, எனக்கு தெரியாது. இதுலேயும் வந்து லேட்டு தாங்க. இதுவும் நிறைய காயெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது. இதில் வேறு நிறைய காற்றடிச்சு வர கீழே விழுந்துடுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பூ விட்டுருக்கு. ஆனால் பூவெல்லாம் காஞ்சி போய் நிறைய வந்து கீழே விழுந்துடுச்சிங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அழகை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். ஈவினிங் நம்ம சிஎஸ்கே மேட்ச்சு தாங்க. ஸோ மேட்ச்சை பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் பீஸா ஆர்ட்ரு போட்டு பீஸா வந்து வாங்கி சாப்பிட்டோங்க. நைட்டு டின்னர் அதுதாங்க எங்களுக்கு. ஓகேங்க. எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. நான்வெஜ்ஜே இல்லாத சண்டே. ஆனால் பேடாக போகல, நல்லா குட்டாக தான் போச்சு எங்களுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். கிரிக்கெட்டையும் பார்த்து பீஸாவையும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கார்டன்லேயும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.